பிரேஸ் தி லார்ட். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லோருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மற்றும் சபை போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் எஸ்ராவை பற்றி தியானிக்கலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியில் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். எஸ்ரா என்பதற்கு கர்த்தர் துணை என்று அர்த்தம். இவர் செரியாவின் குமாரன். இவர் யூதர்களின் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஜனங்களை சீர்திருத்தங்கள் செய்தார். இவர் மறுபடியும் எரியோமேவுடன் ஆசாரியம் ஊழியம் செய்தார். கர்த்தருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வசனத்தின்படி எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இந்த கடைசி நாட்களில் வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையும் இந்த லெந்து காலத்தில் சீர்தூக்கி பார்த்து எஸ்ராவை போல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தீர்மானிக்க வேண்டும். இந்த நாட்களில் எல்லோருக்கும் அதிக பொறுப்பு உண்டு, வேலை உண்டு. ஆனால் ஜெபிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கும் நேரம் இல்லை. எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் தரும் நாம் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்க நேரம் இல்லை. இதனால் பல பிரச்சனைகள் கஷ்டங்களில் சிக்கிக்கொள்கிறோம். மாறாக வேதத்தை நேசிக்கவும் தியானிக்கவும் அர்ப்பணிக்கவும் தீர்மானிக்கவும் போது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 2, 3 வசனத்தின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதை கேட்கிற அருமையான சகோதரரே சகோதரிகளே, நாம் எஸ்ராவை போல கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் எஸ்ரா மீது இருந்தது போல நம்மீதும் இருப்பதாக. ஆமேன்.